ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கல வாங்க. மதி பேசிட்டு போனதை நினச்சி ஒரு மாதிரி தங்கராஜ் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. பொண்ணா பெரியாடாவா அப்படி பேசிட்டு போகிறான்றாங்க. எங்க நீங்கள் காஃபி கேட்டிங்களேன்றாங்க. காஃபியே என் மூஞ்சில் ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மேலே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏண்டி சுரேஷ் எல்லாம் இவ கூட எப்படி தான் சேர்ந்து வாழ்றானோ தெரியலன்றாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப ராட்சசியாக இருக்காளேடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் அவனை கட்டி வச்சுட்டு பாவம் அவனா பாடுபட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க. என் பையனை என்ன பேச்சு பேசிட்டு போறாவன்றாங்க. என்ன இந்த அளவுக்கு மோசமான பொண்ணை பிடிச்சிருக்கான் என் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பேச்சு தங்கராஜா, அவன் இதை மறக்கவே மாட்டான். யாருமே தங்கராஜா அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னதே கிடையாது. ஆனா அவன் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம தேவையில்லாமலாம் பேசிட்டு போயிட்டான்றாங்க. பாவம் தங்கராஜ் உடஞ்சு போயிட்டான் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, உங்க புருஷனுக்கு மதிதான் கரெக்டுன்றாங்க. இதுதான் சரியான ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நக்கெல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா தங்கராஜோடைய அம்மா புலம்பிட்டு போயிடுவாங்க. ரேவதி இருந்துட்டு மதி என்னம்மா பேசணும், ஐயோ என்னாலே நம்ப முடியலன்றாங்க. அவளை பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பா போயிடுச்சுன்றாங்க. ஆனா மதியோடைய முகத்துல அப்படி ஒரு கோவம், அப்படி ஒரு ஆக்ரோஷம்ன்றாங்க. ஆனா இந்த மனுஷன் பண்ண தப்பு தான். தேவையில்லாம அவளோட விஷயத்துல தலையிடுறதும் இல்லாம அவளோட வேலையை போறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பா, கோவம் வந்துருச்சு, அதனாலதான் அப்படி சண்டை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த விஷயத்த இனி மதி இப்படியே விட மாட்டா, அடுத்து என்னென்ன பண்ணுவாளோ தெரியல அப்படின்னுட்டு இருக்காங்க. எதுக்குதான் இந்த மனுஷனுக்கு தேவையில்லாத வேலையும் இப்ப மதி பேசினதுல அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவரே உருவாக்கிக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மதி பேசினதுல ஓரளவுக்கு ஆறுதல் சந்தோஷம் இருக்கு. எனக்கு என் புருஷனை யாரும் அப்படி பேசல, ஆனா ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்ட்டு ரேவதி பாத்தீங்கன்னா மனசுல நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தங்கராஜ் மேல ரூம்ல கோவத்தோட எல்லா பொருளையும் தூக்கி போட உடைச்சிட்டு மதி பேசினதை நினைச்சு செம்ம டென்ஷனா இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.